அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய காணொளி நோக்கு வர்மம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். மனித மனம் ஒரு அதிசயமான காந்தம். அது என்ன நினைக்கிறதோ அதை நிஜமாக்கும் சக்தி கொண்டது. இதையே உலகம் நோக்கக்கூடிய வர்மமாக அழைக்கிறது. நீங்கள் மனதில் வைத்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் விதியாக முடிவு செய்யப்படுகிறது. நோக்கு வர்மம் என்பது மனசக்தியின் காந்தம். நாம் எதை நினைக்கிறோமோ அதை நம்மிடம் ஈர்க்கக்கூடிய ஒரு மின்காந்த சக்தி களம். நல்ல எண்ணங்கள் நல்ல அனுபவத்தையும், கெட்ட எண்ணங்கள் கெட்ட அனுபவத்தையும் தரும். மனம் ஒரு திரையரங்கு போல நம்முடைய வாழ்க்கை அதன் ஒரு வெளிப்பாடாகும். என்னால் முடியும் என்று நினைப்பவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக முடிந்து விடுகிறது. உங்கள் உணர்ச்சிகள் தான் ஆற்றலின் அதிர்வை உருவாக்குகிறது. பிரபஞ்சம் உங்களுடைய அதிர்வுகளை உணர்ந்து அதுக்கேற்ப பதில் தருகிறது. நோக்கத்துடன் கூடிய நம்பிக்கை ஆற்றல் இயக்கக்கூடிய ஒரு சாவி. மனம் எந்த விஷயத்தை அதிகமாக நினைக்கிறதோ அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொள்கிறது. பயம், சந்தேகம், கோபம் இவை நோக்கும் வர்மத்தை தடுக்கிறது. நன்றியுணர்வு நோக்கு வர்மத்தினுடைய சக்தியை பெருக்குகிறது. நீங்கள் விரும்பும் விஷயங்களை தெளிவாக கற்பனை செய்யுங்கள். நாள்தோறும் அதே நோக்கத்தை மனத்திரையில் பார்க்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். நோக்கு வர்மம் வெறும் கற்பனை அல்ல, அது ஒரு அதிர்வியல் விதி. பிரபஞ்சம் உங்கள் உணர்ச்சி கோரிக்கையை கேட்டு அதற்காக பதிலை தருகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் ஆகிறீர்கள். இது புத்தர் சொன்னது. உங்கள் மனசித்தம் பிரபஞ்சத்தின் பேசும் மொழி. எதற்கும் எதிர்பார்ப்பை விட்டுவிடுங்கள். நோக்கின் தெளிவு, செயல்பாட்டின் நம்பிக்கை, இதுவே வெற்றி. தினமும் 5 நிமிடம் என் நோக்கம் நிஜமாகிறது என்று தியானிக்க வேண்டும். இதற்கு செயல்முறை வடிவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வெள்ளை சுவற்றில் ஒரு கருப்பு புள்ளி வச்சுட்டு ஒரு 5 அல்லது 6 அடி தூரத்தில் உட்காந்து கண் கொட்டாமல் அதையே பார்க்கறதுனால நம்மளுடைய மனம், நம்முடைய சிந்தனை எல்லாம் ஒருமைப்பாடு அடைஞ்சு நாம் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்ற ஃபார்முலா உள்ளே போக போகிறோம். இது மனப்பூர்வமான நம்பிக்கை இல்லாமல் நோக்கு வர்மம் செயல்படாது. செய்யலாம் என்று சொல்வதற்கு பதிலாக நடக்கிறது என்று நம்புங்கள். இது மனம் ஒருமைப்பட்டால் நம்முடைய சிந்தனையும் ஒருமைப்படும். சிந்தனை ஒருமைப்பட்டால் கேட்டது உடனே கிடைத்துவிடும். பொறுமை, நம்பிக்கை, தொடர்ந்த செயல்பாடு இவையெல்லாம் வெற்றிக்கான வழி. நோக்கு வர்மம் தொழில், பணம், ஆரோக்கியம், உறவு ஆகியவற்றை பெருக்கக்கூடியதாக இருக்கிறது. பிறருக்காக நல்ல நோக்கம் வைப்பதும் உங்களுக்கு திருப்பி வந்து சேரும். மனம், உணர்ச்சி, கற்பனை இவைகளெல்லாம் சேர்ந்தது தான் பிரபஞ்சத்தினுடைய குறியீடு. எனவே நீங்கள் ஏற்கனவே பெற்றது போல உணருங்கள். அந்த உணர்வு தான் பிரபஞ்சத்தின் சிக்னலாக அனுப்பப்பெறும். வெறுப்பு, ஒதுக்கீடு இதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். சிறிய வெற்றிகளுக்கே நன்றி சொல்லுங்கள். அது பெரிதாக வளர்ச்சி அடையும். ஒவ்வொரு நாளும் உங்கள் நோக்கத்தை மனதில் மீண்டும் உறுதி செய்யுங்கள். உங்களின் சுற்றுப்புறம் உங்களைப் போலவே ஆகும். அதனால் ஒளிமயமான சூழலை உருவாக்குங்கள். நான் தகுதியுள்ளவன் என்ற நம்பிக்கை முக்கியம். எதிர்மறை எண்ணங்களை புறக்கணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நோக்கு வர்மம் ஒரு நாள் விலையல்ல, அது ஒரு வாழ்வியல் பழக்கம். உங்களை நம்பிய போது பிரபஞ்சம் உங்களை நம்ப தொடங்கும். உங்கள் நோக்கின் உணர்வை அதிகமாக உணர்ந்தால் அதுவே ஈர்ப்பு செய்யும். சிரிப்பு, சந்தோஷம் ஆற்றலை உயர்த்தும் கருவிகளாகும். நோக்கு வர்மம் அறிவியல் ரீதியாகவும் குவாண்டம் அதிர்வியல் மூலமாகவும் விளக்கப்பட்டிருக்கிறது. மனித மனம் ஒரு காந்தப்புலன், அதிர்வுகளை வெளிப்படுத்துகிறது என்று மனோதத்துவம் கூறுகிறது. குரல் உறுதிமொழிகள், அஃபர்மேஷன் நோக்கை வலுப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் எனக்கு எல்லாம் சாத்தியம் என்று சொல்லுவது ஒரு பெரிய மந்திரம். அது பிரபஞ்சம் எப்போதும் ஆம் என்று பதில் தரும். அதனால் நல்ல விஷயங்களை பேசுங்கள். எதையும் பெறும் முன் மனதிலே பெறுங்கள். நோக்கு வர்மம் அன்பு, நம்பிக்கை, அமைதி மூலமாக இயங்கும். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க.
அப்படி சொல்லும் பொழுது சக்திகள் 10 மடங்காக பெருகும். நீங்கள் தேடுவது உங்களை தேடி வந்து சேரும். நோக்கின் சத்தியம், நினைத்தால் நிஜம் என்பதை உணர்வதுதான் ஆன்மீக விழிப்புணர்வு. இந்த நோக்கு உருமத்தினுடைய முக்கியமான செயல்பாடுகள் என்று பார்த்தால், கண்ணு மேய்க்காத விழி, ஒரே சிந்தனையுள்ள மனம், மூச்சை கும்பகத்தில் நிறுத்துவது, இந்த 3 நோக்குவர்மத்தின் அடிப்படை கூறுகளாகும். நோக்குவர்மம் என்பது ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு வாழ்வியல் விதி. நீங்கள் அதை தினசரி பயன்படுத்தும் பொழுதுதான் அதன் சக்தி வெளிப்பாடு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் அதை மாற்ற வேண்டிய முதல் படி உங்கள் எண்ணங்களை மாற்றுவதுதான். மனிதனின் மனம் என்பது கடவுளின் ஒரு சிறு வடிவம். அவன் நினைப்பது நிஜமாகும். ஏனென்றால் மனம் ஒரு உருவாக்கக்கூடிய கருவி. இன்று நீங்கள் விரும்பும் விஷயத்தை மனதில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு எதிராக ஒரே ஒரு சந்தேகம் கூட வந்தால் கூட அதை உடனே தள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்கள் நம்பிக்கைக்கு இணையாகவே உங்களுக்கு வழங்கும். நீங்கள் நன்றி கூறும் விஷயங்களை அதிகரிக்கும். நீங்கள் கவலைப்படும் விஷயங்கள் அதிகரிக்கும். அதனால் எந்த விதமாக உணர்வை நீங்கள் தினமும் உள்மனதில் வைக்கிறீர்களோ அதே உணர்வை உங்கள் நாளைய வாழ்க்கையை வடிவமைக்கும். பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள், எனக்கு வேண்டியது எல்லாம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த உறுதியே நோக்குவர்மத்தின் தீயை ஏற்றும் ஒரு நெருப்பு துளி. ஒரு நாள் நீங்கள் கனவு கண்டது நிஜமாகும். அது எப்போது நடக்கும் என்று கவலைப்படாதீர்கள். அது நடக்கும் என்ற நம்பிக்கையில் வாழுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேலைக்கு நீங்கள் நன்றி கூறுங்கள். மன அமைதி, நன்றி உணர்வு, நம்பிக்கை, இந்த 3ம் சேர்ந்தால் நோக்குவர்மம் நிச்சயமாக செயல்படும். நீங்கள் நினைப்பதை உண்மையாக உணருங்கள். அந்த உணர்வை தினமும் தியானியுங்கள். அப்பொழுது வாழ்க்கையே உங்கள் கற்பனைக்கேற்ப மாறும். நோக்குவர்மம் என்பது ஒரு அதிசயமல்ல, அது உங்கள் சிந்தனையின் சக்தியின் விளைவு. நீங்கள் சிந்தனையை மாற்றினால் விதியும் வாழ்வும் எதிர்காலமும் மாறும். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், நோக்கு மாற்றுக, வாழ்க்கை மாறும். நீங்கள் இன்று வைக்கும் நோக்குகள் நாளைய உங்கள் வெற்றியின் விதைகள். இவற்றை நம்பிக்கையுடன் விதையுங்கள். அப்போது பிரபஞ்சம் அவற்றை நிஜமாக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.